சரிகமபால பவித்ரா ஜெயிச்சா என்ன நடக்கும்ன்றத இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க. இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா செம்மையா போயிட்டுருக்கு. போன ரவுண்ட்லலாம் வந்துட்டு கண்டிப்பா நம்ம செலக்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுட்டு டாப் 5ல ஒருத்தர சுஷாந்திகாவ தாண்டி வேற யாரையும் செலக்ட் பண்ணல. என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள அதிர்ச்சியிலேயே வச்சிருக்கணும், ஷாக்லயே வச்சிருக்கணும்னு எதுவும் ஆசைப்படுறீங்களான்ற லெவலுக்கு மக்கள் கொதிச்சு போயிருந்தாங்க. பட் ஒருவேள இந்த வாரத்துல பவித்ரா அவர்கள் செலக்ட் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன்னா சுஷாந்திகா வந்து செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா செலக்ட் ஆன ஒரு சேர் இருக்கும் இல்லையா, அதுல உட்கார்றதுக்கு அவங்க போல. அதுக்கு பதிலா அவங்க பேரண்ட்ஸ உட்கார வச்சுட்டு அப்புறமா தான் இந்த பொண்ணு உட்கார போச்சு. அதே மாதிரி பவித்ரா அவர்கள் அந்த சேர்ல யார உட்கார வைப்பாங்க? நெறைய பேர் நட்சத்திராவ உட்கார வைப்பாங்கன்னு சொல்றாங்க. பட் இல்ல, பவித்ரா வந்து அவங்க புருஷனோட ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து வப்பாங்கன்ற மாதிரியும் பாதி பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த மனுஷனுடைய பேஷன். தன்னுடைய மனைவி ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணம், தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த முக்கியத்துவம், அது வந்து எல்லா கணவரும் பண்ணாத ஒரு விஷயத்த அவர் பண்ணுனாருன்றனாலவோ என்னவோ அது ரொம்ப பேசு பொருளா இருந்துச்சு. கண்டிப்பா பவித்ரா அவங்களுடைய கணவர தான் வந்துட்டு அவங்க ஃபோட்டோவ தான் எடுத்து வந்து உட்கார வைப்பாங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்குங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்னவா இருக்கு? பவித்ரா அவர்கள் சரிகமபால ஜெயிப்பாங்களா? அதே மாதிரி டாப் 5ல அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கணும்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.